ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, 4லேருந்து 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம்னா பாதி அளவுக்கு கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவே வந்து நீங்கள் சும்மா ஃப்ரை பண்ணி போடுறது அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டு நல்லா ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கருப்பாகிரும். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துருங்க. நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்சியில் சேர்த்துடலாம். அப்படியே தாங்க சேர்க்குறேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்படியே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிருக்கணும். இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்குறதில்ல. காரத்துக்கு வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். காரம் பத்தலைட்டா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் இல்லைங்க, சோம்பு இது போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த பூண்டோட ஸ்மெல்லும் இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து வரும்போது செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி, நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு வதக்கியிருக்கேன். உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா திக்கான. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ முட்டை போடுறீங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்கன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பே போடவே இல்லை, அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்க்குறேன். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காவை அரைச்சி நல்லா கிரேவியை திக்காக அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க.
உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. அந்த மசாலா அரைச்சி சேர்த்தது, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் நல்லா சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். கட் பண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. வெங்காயம் போடுறீங்களா, அப்போயே உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டுட்டேன். அந்த பாருங்கள், மேலே ஒயிட் கலரில் தெரியுதில்ல, இதில் செகண்ட் முட்டை. மூணு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை மட்டும் உடைக்காமல் குழந்த இருக்காங்க, அவங்களுக்கு போட்டிருக்கேன். சும்மா அவிச்சு போடுறேன். முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்குது குழம்பு. கிண்டிலாம் உடையவே கூடாது, இல்லாட்டா முட்டை உடஞ்சி போயிடும். பாருங்கள், உடையவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். அடுப்பு சிம்மிலே வச்சுருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டையுமே நல்லா வெந்திருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.